विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम्। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् अहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। न कर्म निमित्त विद्या प्रत्ययोः विरोधात् कर्त्राधिकारक क्रियाबल भेद प्रत्ययवत्वं हि निमित्तमुपादाय इदं गुरु इदं आकर्षीः इति कर्म विधयः प्रवृत्ताः तच्च निमित्तं न शास्त्रकृतं सर्वप्राणिषु दर्शनात्। सदैव सौम्य इदमग्रासीदेकमेवाद्वितीयम् आत्मा एव इदं सर्वं ब्रह्म एव इदं सर्वम् इति शास्त्रजन्यः प्रत्ययः विद्यारूपः स्वाभाविकं क्रियाकारकफलभेद प्रत्ययं कर्मविधिनिमित्तम् अनुपमृत्य न जायते भेदाभेद प्रत्ययोः विरोधात्। कर्त्रादि कारक क्रिया फल பேத பிரத்யயவத்துவம் கர்த்தா போக்தா இது ரெண்டு தான் நம்மளோட அண்டர்லையிங் ஸ்டேட். நான் செய்கின்றவன் பலத்தை அனுபவிக்கின்றவன். இத ஆதாரமா வச்சுட்டு தான் வாழ்க்கை. இத காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், இத நான் பண்ணேன், இத நான் பண்ணல, இத நான் பண்ண போறேன், இந்த ஒரு பாவத்துலதான் நம்மளோட இயக்கம் இருக்கு. டூவர்ஷிப் பேஸ் பண்ணி தான் கில்ட். நான் ஒரு தர்மத்தை அப்போஸ் பண்ணி விஷயத்த பண்ணாலோ, அதர்மத்துக்கு அனுகூலமா போய் பண்ணாலோ, ஒரு சொசைட்டிக்கு ஹார்ம்ஃபுல்லா ஏதாவது பண்ணிட்டாலோ கில்ட் வந்துடுறது. என்ஜாயர்ஷிப் பேஸ் பண்ணி தான் ஹர்ட் வருது. நான் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணோன்னு எதிர்பார்க்கும் பொழுது அது அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா எனக்கு ஹர்ட் ஏற்படுது. அதனால கர்த்திருவம் போக்திருத்துவம் தான் கில்ட் ஹர்ட்டுக்கு காரணமா இருக்கு. ஆல் த டைம் நான் டூவர்ஷிப் ஆர் என்ஜாயர்ஷிப் இந்த ஸ்டேட்டஸை எடுத்துக்கிறதுனால ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் த டூவர் ஆர் தி என்ஜாயர். அப்போ என்னோட என்ஜாய்மெண்ட் லிமிட் ஆகுது. லிமிட்டட் பை மை கெப்பாசிட்டி, லிமிட்டட் பை என்னோட எக்ஸ்பீரியன்சஸ், வாட் ஐ கேன் கன்சியூம், மை எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரிட்டர்ன். இது மாதிரி விஷயங்கள்னால என்னோட செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே ஹர்ட் ஆகுது, இம்பேக்ட் ஆகுது. இதுதான் நம்ம சம்சாரம்னு சொல்றோம். மற்றதெல்லாம் இதுக்கு சப்சர்வியன்ட் தான்.
காம குரோத லோப மோக மத மாச்சரிய இது என்ன சொன்னாலும் இத ராகத்வேஷம் இது எல்லாமே இந்த கர்த்திருவ போக்திருத்துவத்தினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நான் கர்த்தா நான் போக்தா, இது ஆதாரம். நான் கர்த்தாவா இருக்கேன்ற பொழுது இந்த காரியம் பண்றதுக்கு எனக்கு பல விஷயங்கள் தேவைப்படுறது, கரணங்கள் தேவைப்படுறது. காரியம் எங்க எதுல வச்சு பண்றேன், பானம் பண்றேன், பானை பண்ணி அதுல தண்ணியை பிடிக்கணும்னா பானம் பண்றதுக்கு களிமண் தேவைப்படுறது, பானையை வச்சுக்க ஒரு இடம் தேவைப்படுறது, பானை பண்றதுக்கு அந்த வீல் தேவைப்படுறது, குச்சி தேவைப்படுறது, அதால அந்த வீலை சுத்த வேண்டியிருக்கு. இப்ப இத்தனையும் இருந்தாதான் அந்த காரியம் நடக்கிறது. அப்போ அந்த காரியம் அதுக்கு கிரியான்னு பேரு, செய்கின்ற ஆக்ஷன். அப்புறம் அதுல இருந்து பானை எனக்கு ஒழுங்கா கிடைக்கலாம், கோணலா போயிடலாம், பானை ஒழுங்கா சுட்டு ஓட்ட இல்லாம வராம இருக்கலாம் இல்லையா, இல்ல நல்லபடியா பானை வரலாம். வந்ததுக்கு அப்புறம் ஆஹா இந்த பானை ரொம்ப அழகா இருக்கு, இதே மாதிரி இன்னும் நிறைய பானை நான் வச்சுக்கணுங்கிற ஆசை என்கிட்ட ஏற்படலாம். அடுத்த தடவை பானை பண்ண ட்ரை பண்ணும் பொழுது எவனாவது வந்து குறுக்க தடுக்கலாம். இது அத்தனையும் என்ன ஆகுது, என்கிட்ட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறது. இப்போ இதுதான் சம்சாரம். மாத்தி 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 இந்த பானை மாதிரி விவகாரங்கள் வாழ்க்கை முழுக்க ஓடிண்டே இருக்கு. ஸோ கில்ட் ஹர்ட் அன்ஹாப்பி இப்படிங்கிறது என் லைஃப். இதுதான் வந்து கர்த்தாதி காரக கிரியா பலபேத பிரத்யவத்துவம் சம்சாரி. இந்த சம்சாரி உலகத்துக்குள்ள பல விஷயங்களை தேடி போறான் போக்திருத்துவத்துக்காக. நான் இது போகம் பண்ணோம், அதை போகம் பண்ணோம், வீடு பிரமாதமா கட்டணும், பெரிய பெரிய கார் வச்சுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இப்படின்னு போக்தாவாக ஓடிண்டே இருக்கான். இந்த போக்திருத்துவத்தை ஆதாரமாக வச்சு இந்த போகம் பண்றதுக்காக நான் இந்த காரியம் பண்றேன். இன்னும் பெரிய காரா வாங்கணும் அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன். இன்னும் நிறைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், நல்ல ஃபோன் வாங்கணும், என் பசங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணணும், ஃபேமிலிக்கு பண்ணணும், ஏதோ ஒன்று ஒரு டிரைவ் மோட்டிவேஷன் என்ன பண்ணுது, என்ன கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இன்னும் இன்னும் இன்வால்வ் பண்ணிட்டே போறது. அதுல இப்ப சாஸ்திரமும் சேர்ந்துக்கிறது. இதம் குரு இதம் மா கார்ஷிஹி. ஏன்னா இவன் என்ன சொல்றான், எனக்கு இதெல்லாம் மட்டும் போராது, ஏன் நான் செத்து போனதுக்கு அப்புறமும் நான் நல்லா இருக்கணும். லைஃபே வந்து பிளானிங் தானே சார். இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா இன்னைக்கே அதை யூஸ் பண்றதுக்காக சம்பாதிக்கிறேன். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நான் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக பேங்க் பேலன்ஸ் கிரியேட் பண்ண போறேன், பெரிய பெரிய வீடு கட்டுறேன், கார் வாங்குறேன், எல்லாம் பண்றேன். அது மாதிரி நான் டெத்துக்கு அப்புறம் எங்கேயாவது போறதா இருந்தா அதையும் கவனிச்சுக்கணும் இல்லையா. அப்படிங்கிற திங்கிங் என்ன ஆகுறது, ஸ்வர்க்கம். உடனே வேதம் சொல்றது ஸ்வர்க காமோ யஜேதா அப்படின்னு. இந்த கர்மாவை பண்ணேன்னா வாஜபேயம் பண்ணு, சோமயாகம் பண்ணு, நீ இந்த லோகங்களுக்கெல்லாம் போவ, அர்ச்சிராதி மார்க்கம் வழியா வைகுண்டத்துக்கு போய் உட்காரலாம், இதெல்லாம் சொல்றது. அப்போ ஏற்கனவே கர்த்தா போக்தாவாக இருக்கிறவன் இன்னொரு எக்ஸ்ட்ரா போகம். விசா வச்சு நியூசிலாந்து போறோம், விசா வாங்கி ஆஸ்திரேலியா போய் சிட்னி பார்க்குறோம், விசா வாங்கின்னு போயிட்டு யூஎஸ் பார்த்துட்டு வரோம், கனடா பார்க்குறோம். இது மாதிரி சொர்க்கத்தையும் பார்த்துடலாம், அங்கதான் நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும், இதை விட போகம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு அதை தேடி போறான். அப்ப இதுலயும் என்ன இருக்கு, கர்த்தராதிகாரக கிரியா பலபேதம். நீ சொர்க்கம் போறதா இருந்தாலும் சரி, லோகங்களுக்கு போறதா இருந்தாலும் சரி, எல்லாம் அதே கர்த்தராதி கிரியாகாரக பலபேதம் தான். அதனால சாஸ்திரம் இப்படி சொல்லுறது வந்து விவகாரத்துக்கு உட்பட்டதுதான், சம்சாரத்துக்கு உட்பட்டதுதான். ஆனால் சாஸ்திரம் இன்னொரு விஷயத்த சொல்றது, இதுக்கு நேர் ஆப்போசிட்டா, சதேவ சௌமிய இதமக்ராசீத். இங்க இருக்கிறது எல்லாம் சத்ஸ்வரூபந்தான், எல்லாமாகவும் ஒரே வஸ்து இருக்கு. ஒரே வஸ்து இருக்குன்னா அது நானா மட்டும்தான் இருக்க முடியும். நான் அல்லாததாக இருந்தா அதை அனுபவிக்கின்ற நான்
அனுபவிக்கப்படுகின்ற அதுன்னு மினிமம் 2 வந்துரும். அப்போ ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நானா மட்டுமே தான் இருக்க முடியும். அந்த ஸ்வரூபம் மட்டும்தான் இருக்கு. ஆத்மா ஏவ இதம் சர்வம். இது ஒரு பிரத்யேகத்தை உனக்கு கொடுக்கணும். எப்படி இந்த ஒரு பிரத்யேகத்தை கொடுக்கறது? வெறும்னா ஆத்மா ஏவ இதம் சர்வம் சொல்லிட்டா எனக்கு புரிஞ்சுடுறதோ? அது எப்படி நான் ஒண்ணுதான் இங்க இருக்கேன்னு? நான்றதே ஃபர்ஸ்ட் என்ன? இந்த தேகம், இந்த பாடி, இந்த பாடி இருக்கு, இந்த ஒரு பேப்பர் வெயிட் இருக்கு, மினிமம் 2 இருக்கு. இந்த பாடிக்குள்ளேயே இவ்வளவு இருக்கு. இந்த பாடியில இருந்து இந்த நகம் பிஞ்சு வெளில விழுந்ததுனாலே 2வது பொருள் ஆயிடுது. அப்போ எங்க இருக்கு ஒரு வஸ்து தான் அப்படின்னா சாஸ்திரம் காண்பிக்கிறது. நீ எதுன்னு நினைச்சுன்னு இருக்கியோ இந்த தேகம் நீயா? தேகம் உனக்கு தெரியறதே பேப்பர் வெயிட் தெரியற மாதிரி. இப்ப நீ தேகம்ன்ற நகத்தை பிச்சு கீழே போடுற, நான் சொல்ற இந்த நகம் பிஞ்சு கீழே போட்ட உடனே நான் இல்லாததுன்னு மாறி போயிடுது. ஒரு செகண்ட்ல மாறி போயிடுறதே. உன் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டுமே அந்த மாதிரிதான். அருந்து கீழே விழுற வரைக்கும் தான் அதை நீ நான் நினைச்சுக்க போற. அப்போ அது கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் நான் மீதி இருக்கனே, பாதி நானா இருக்கேன். ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுறது, ஆம்பியூட்டேட் பண்ணிடுறான்னு வச்சுப்போம். அப்போ பாதி நானா இருக்கான், முழு நான் தானே இருக்கான். அப்ப எப்படி தேகம் நான் சொல்ல முடியறது? ஏதோ விஷயம் இருக்கும் இல்லையோ? அப்போ சாஸ்திரம் நீ அதுவாக இருக்க முடியாது. அதுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இப்போதைக்கு இருக்கு. உங்ககிட்ட இருந்து அது நகர்ந்து விழாத வரைக்கும் அது நான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கே ஒழிய அது சத்தியமா இருக்க முடியாது. சத்தியமா இருந்தா கொஞ்சம் பிஞ்சு போனா பாதி நான் தான் இருக்கேன்னு இருக்கணும். அப்படி இல்லையே. அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் காண்பிக்கிறது. அதனால ஒரு பிரத்யேகம் ஏற்படுறது. என் சொரூபம் இது, நான் தான் எல்லாம். பிரம்ம ஏவ இதம் சர்வம். பிரம்மனா இங்க அன்லிமிட்டடாக இருக்கிற விஷயம்னு அர்த்தம். பிரிஹி விருத்தௌ இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்டா லிமிட்லெஸ்ஸா தேசகால வஸ்து பரிச்சின்னமாக ஒரு சொரூபம் எது ஆத்மாவாக இருக்கோ அதுதான் இதம் சர்வம். இதம் சர்வம்னா இதுவாக எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் அந்த ஆத்ம வஸ்து ஒண்ணுதான். ஆத்மாங்கிற அந்த சத்தாதான் இது எல்லாவுமாகவும் தெரியறது. இன்னொரு விதமா இதை பார்க்கலாம். சத்துனா சத்து சச்சிதானந்தத்துல சத்துன்னு சொல்றது என்ன? ஈஸ்னஸ். சதேவ சௌமிய இதமக்கராசீதேகமேதுவாத்விதீயம் முதல்ல சொல்லி கோட் பண்ணாரு. அதனால ஈஸ்னஸ் தான் சர்வம். ஆத்மா ஏவ இதம் சர்வம்னா சித். நானுங்கிறது ஒரு கான்சியஸ்னஸ். ஒரு இனர்ட் திங் நான் சொல்ல முடியாது. அப்போ ஆத்மாங்க நான் அப்படின்னு ஒண்ணு சொல்லுதுன்னா அது கான்சியஸ்னஸா மட்டும்தான் இருக்க முடியும். அதனால சத்துக்கு அப்புறம் ஆத்மா ஏவ இதம் சர்வம்னு ஒன்னே சித்து சத்தியம் ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சத்துனால சத்தியம், ஆத்மாங்கிறதுனால ஞானம். பிரம்மைவ இதம் சர்வம். பிரம்மனா லிமிட்லெஸ், அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றத இங்க 3ஆ பிரிச்சு இப்படி சொல்றார். சதேவ சௌமியதம் அக்ராசீத். ஆத்மா ஏவ இதம் சர்வம். பிரம்ம ஏவ இதம் சர்வம். சச்சிதானந்தம்ங்கிறதையே இப்படி 3 கோட்டா கொடுக்கிறார் பாஷ்யக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல். ஆக்சுவலி பார்த்தோம்னா ஒரு இடத்துல சத்து, இன்னொரு இடத்துல ஆத்மா, இன்னொரு இடத்துல பிரம்ம. அது சத்து சத்தியம், இது ஞானம், இது அனந்தம். இது சாஸ்திரஜன்ய பிரத்யயா வித்யாரூபா. இப்படி இந்த சாஸ்திரம் இருக்கே எல்லாம் இந்த ஒரு ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறது ஒரு ஞானம், ஒரு வித்யா ரூபமான ஒரு பிரத்யம். இது கர்ம பிரத்யம் இல்லை, போய் காரியத்தை பண்ணு. அதுவும் ஒரு விதமான வித்யா தான். பட் வித்யா மட்டும் அங்க போராது, போய் அந்த காரியத்தை பண்ணணும். இங்க வெறும் வித்யினாலேயே எல்லாமாகவும் நம்ம ஆறோம். பியூர்லி காக்னிட்டிவ் ஸ்விட்ச். அந்த வித்யாரூபமான பிரத்யம் என்ன பண்றது? ஸ்வாபாவிகம் கிரியாகாரக பலபேத பிரத்யம் கர்ம விதி நிமித்தம் அனுபவிருத்திய ந ஜாயதே. இந்த வித்யா ரூபமான பிரத்யம் ஏற்படணும்னா எந்த பிரத்யம்? நான் தான், என்னுடைய சுரூபந்தான் எல்லாம் அப்படின்ற ஒரு பிரத்யம் ஏற்படும் பொழுது, ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அழிஞ்சே ஆகணும். எது அழியணும்? இந்த சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய கிரியாகாரக பல, கர்த்தராதிகாரக கிரியா
பலபேதம் சொன்னார் இல்லையா, அந்த கிரியாகாரக பலபேத பிரத்யம் கர்ம விதி நிமித்த கர்ம விதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய உன்னோட இந்த டியூவாலிட்டி பர்செப்ஷன்னா டியூவாலிட்டி சத்தியம், டியூவாலிட்டிங்கிறது ட்ரூத்து, அதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிற உன் புத்தி இருக்கே, எதை ஆதாரமாக வச்சு இந்த சாஸ்திர வாக்கியங்கள்ல பிரவருத்தி இருக்கோ அந்த சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய கிரியாகாரக பலபேத பிரத்யமானது கர்ம விதி நிமித்தம் அனுபமிருத்திய அதை அழிக்காமல் அந்த டுவாலிட்டியில இருக்கிற ட்ரூத், டுவாலிட்டி தான் ட்ரூ அப்படிங்கிற உன்னோட அந்த கன்விக்ஷன் அண்ட் பர்செப்ஷனை அழிக்காமல் இந்த அபேத பிரத்யம் வரவே முடியாது. ந ஜாயதே, ஏன் பேத அபேத பிரத்யோகோ விரோதாத். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையானது, நேர் ஆப்போசிட். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். நகி தைமிரிக த்விசந்திராதி பேத பிரத்யம் அனுபமிருத்ய திமிராபகமே சந்திராதி ஏகத்வ பிரத்யயः உபஜாயதே. ஒருத்தனு கண்ணுல கேட்ராக்ட் இருக்கு, அவனுக்கு 2 சந்திரன் தெரியறது கேட்ராக்ட்னால, பிளட் விஷன். தைமிரிக த்விசந்திராதி பேத பிரத்யம், கேட்ராக்ட்னால ஒருத்தனுக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் 2 தெரியறது. த்விசந்திரன்றது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றது. நிலாவை பார்க்கும்போது 2 நிலா இருக்குடான்னு பாக்குறான், ஏன் அவன் கண்ணுல கேட்ராக்ட் இருக்கு. இப்போ கண்ணுல இருக்கிற கேட்ராக்ட் ரிமூவ் ஆயிடுச்சு, திமிர அபகமே. கண்ணுல இருக்கிற கேட்ராக்ட் ரிமூவ் ஆன உடனே திருப்பியும் அவன் சந்திரனை பார்த்தான்னா ஒரு சந்திரன் தான் தெரியறது, சந்திராதி ஏகத்துவ பிரத்யா. இப்ப இந்த ஒரு சந்திரன் தெரியறதுக்கு முன்னாடி 2 சந்திரன் தெரியற அந்த விஷயம் போயிடுத்து இல்லையா. 2 சந்திரன் பார்க்கிற விஷயம் போனாதான் ஒரு சந்திரன் பார்க்க முடியும். 2 சந்திரனையும் பார்த்துட்டு ஒரு சந்திரனையும் பார்க்கறாங்கிறது இம்பாசிபிள். தைமிரிக திருஷ்டி அபகத்தம் ஆனாதான் உனக்கு யதாவத் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு இங்க, தைமிரிக த்விசந்திராதி பேத பிரத்யம் அனுபமிருத்திய, அதை அழிக்காம 2 சந்திரன் பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டியை அழிக்காமல் ஒரு சந்திரன் தான் இருக்குன்னு பார்க்கிற விஷயம் உற்பத்தி ஆகாது. நகி தைமிரிக த்விசந்திராதி பேத பிரத்யம் அனுபமிருத்திய திமிராபகமே சந்திராதி ஏகத்துவ பிரத்யா உபஜாயத்தே. ந உபஜாயத்தேன்னு அர்த்தம். நகி இங்க சேர்த்துக்கணும். தைமிரிக த்விசந்திராதி பேத பிரத்யம் அனுபமிருத்திய திமிராபகமே சந்திராதி ஏகத்துவ பிரத்யா ந உபஜாயத்தே. இதை அழிக்காம இது வர முடியாது. அந்த மாதிரி துவைத்த விஷயத்தை அழிக்காமல் ஏகத்துவ ஞானம் வர முடியாது. ஏகத்துவ ஞானம் வந்துடுதுனாலே துவைத்த புத்தி போயிடுத்துன்னு அர்த்தம். ஏன் வித்யா வித்யா பிரத்யோ விரோதாத். ஏன் சார் அது 2மே இருக்க முடியாதான்னா, ஒண்ணு வித்யா பிரத்யம், இன்னொன்னு அவித்யா பிரத்யம். அவித்யானா அஜ்ஞானம், இக்னரன்ஸ்னால ஒண்ணு தெரியறது. அதே விஷயத்துல நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இக்னரன்ஸ்னால உனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை அழிச்சுட்டு தான் நாலேஜ் வந்தாகணும். இந்த இடத்துல திருடன் இருக்கான், ஒளிஞ்சுட்டு இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். லைட்டை போட்டு பாக்குறேன், திருடன் இல்ல, ஒளிஞ்சுட்டு இல்ல. அப்போ திருடன் ஒளிஞ்சின்னு இருக்காங்கிற அந்த இக்னரண்ட் அவித்யா பிரத்யம் போனதுனால தானே திருடன். 2 நேர் ஆப்போசிட் தானே, 2 ஒரே விஷயத்தை பத்தியான 2 ஆப்போசிட் விருத்தி, அதுல ஒண்ணுதானே இருக்க முடியும், 2ம் எப்படி இருக்க முடியும்? அதனால ஒருத்தன் இந்த ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் துவைத பேதத்தை அவன் பார்க்கவே முடியாது. துவைத புத்தி அவனுக்கு வரவே வாய்ப்பு இல்லை. வராம இருக்கிறது தான் அத்வைத புத்தி. அப்படிங்கிற பொழுது அவன் எப்படிடா கர்மாவை பண்ண முடியும்னு கேட்கிறார் பாஷ்யக்கார். தத்ர ஏவம் சதி யம் பேத பிரத்யம் உபாதாய கர்ம விதயா பிரவருத்தாக சஹ யஸ்ய உபமர்த்திதः ததேவ சௌம்யதமக்ரவாசீதேகமேவா த்விதீயம் தத் சத்யம் விகார பேதோன்ருதம் இது ஏதது வாக்கிய பிரமாண ஜனிதேன ஏகத்வ பிரத்யயேன தஹ சர்வ கர்மப்யஹ நிர்வృத்தஹ நிமித்த நிவృத்தேஹ
தச்ச நிவிருத்த கர்மா பிரம்ம சம்ஸ்தா உச்சதே. அப்போ இந்த பிரம்ம சம்ஸ்தன்றது யாரு? அதுதான் இங்க சொல்றார். ஏவம் சதி, இப்படி இருக்கும் பொழுது, எப்படி இருக்கும் பொழுது, வித்யை அவித்யைக்கு நேர்மாறாக தான் இருக்க முடியுங்கிறதுனால ரெண்டுத்துல ஒண்ணுதான் இருக்கும் அட் அ டைம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் எம் வேத யார் ஒருவனுக்கு வேத பிரத்யம் உபாதாய கர்ம விதையா பிரவருத்தாக, அவனுடைய துவைத புத்தி டுவாலிட்டியில சத்தியத்துவத்தை பார்க்கக்கூடியவன், த ஒன் ஹூ இஸ் இம்மர்ஸ் இல்லையா இன் தி டுவாலிட்டி, யார் ஒருவனுக்கு டுவாலிட்டி தான் சத்தியம்ங்கிற அந்த பிரதிபத்தி இருக்கோ, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கர்ம விதிகள், இதை பண்ணு இதை பண்ணாத, இப்படி போ அப்படி போகாத, கிழக்க பாரு மேற்க பார்க்காதன்னு வேதம் விதி கொடுக்கறதே, இதெல்லாம் யாருக்குன்னா துவைத புத்தி இருக்கிறவனுக்கு தான். அவனுக்கு துவைத புத்திக்குள்ளேயே நல்லதை பண்றதுக்கா சாஸ்திரம் இதை சொல்லுது, அவ்வளவுதான். அவன் ஏற்கனவே துவைத புத்தியில தான் இருக்கான், அதனால அங்க அவனுக்கு ஒரு நல்லது வேணும்னு அவன் கேட்கறான், வேதம் ஒன்று சொல்றது. பட் அதுக்காக அதுதான் சத்தியம்னு இல்லை. அப்ப அவன் ஞானத்தை அடையும் பொழுது சகாயஸ்யோபமர்த்திதா, அவனுக்கு உபமர்த்தனம்னா டெஸ்ட்ராய் ஆயிடுத்து. எது ஆயிடுத்து? இந்த துவைத புத்தி ஆயிடுத்து. எதனால? இந்த வாக்கியங்கள் சதேவ சௌமியமக்ராசி தேகமேவா திதியம் தத் சத்தியம், அதுதான் சத்ஸ்வரூபம். அப்ப மத்ததெல்லாம் என்ன? விகார பேதா அன்றுதம். விகாரம்னா மாடிஃபிகேஷன்ஸ், மாடிஃபை ஆறா மாதிரி தெரியறதே வெளியில, பேதம் தெரியறதே உலகத்துல, இதெல்லாம் அன்றுத பிரத்யம், ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரத்யங்கள். அதனால சத்தியத்துவமான ஞானம் இதையெல்லாம் அழிச்சிடுறது. ஏன்னா இக்னரன்ஸ ஞானம் அழிக்கிறது. போய் அதுக்காக உலகத்துல இருக்கிற துவைதத்தெல்லாம் போய் அழிக்குதுன்னு அர்த்தம் இல்ல, துவைத்தம்னே ஒண்ணு இல்லைன்றத காண்பிக்கிறது. அப்போ ஏதது வாக்கிய பிரமாண ஜனிதேன, இந்த மாதிரி வாக்கியங்கள், ஸ்ருதியினுடைய வாக்கியங்கள் இருக்கே, அபேத வாக்கியங்கள், அபேதத்தை காண்பிக்கக்கூடிய வாக்கியங்கள், அந்த வாக்கிய பிரமாணத்தினால, வாக்கியம்னா வாக்கியம் மட்டும் இல்ல, அது கூட இருக்கக்கூடிய பிரக்கிரியையும் சேர்ந்து அந்த வாக்கியத்தினுடைய பிரமாணத்தினால, அது காண்பிக்கிறதுனால ஜனித, அதனால ஏற்பட்டிருக்கின்ற ஏகத்துவ பிரத்யேன, எல்லாம் ஒண்ணு ஒரே வஸ்துதான்ற அந்த ஞானத்தினால், பிரத்யம்னா ஞானம், அந்த விருத்தி, ஞான விருத்திக்கு பிரத்யம்னு பெயர். காக்னிஷன் தட் there is only one வஸ்து, அது ஏகத்துவ பிரத்யத்தினால். அதனால சர்வ கர்மபியா நிவர்த்தா, யாருக்கு அந்த ஞானம் ஏற்பட்டிருக்கோ அவனுக்கு கர்மாவிலிருந்து நிவர்த்தி ஆயிடுறது. ஏன்? கர்த்திருவம் இல்லை, போக்திருத்தம் இல்லை. ஏற்கனவே என்னென்ன எடுத்துக்கிறான் தன்னை? தான் ஒரு கர்த்தா, தான் ஒரு போக்தா. பார்த்தோமே நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி கர்த்தராதிகாரக கிரியாபல வேத பிரத்யேகத்துவத்துல பார்த்தோம். அப்போ தான் கர்த்தா போக்தாங்கிற கர்த்திருவ போக்திருவம் போயிடுறதுனால கிரியா நடந்தாலும், கிரியா நடந்துட்டு இருக்கு உலகத்துல, ஆனா அவன் கர்மாவிலிருந்து வெளியாகிவிட்டான். அதுல இருந்து அவனுக்கு அபேட்சை இல்லை, இது நடந்தாதான் நான் சுகமா இருப்பேன், எனக்கு இந்த மாற்றம் ஏற்படணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் நியூசிலாண்டுக்கு போகணுங்கிற விருத்திகள்லாம் அவனுக்கு இல்லை. ஏன்னா சுரூபானந்தத்துல அவன் இருக்கான்ற பொழுது சர்வ கர்மபியா நிவர்த்தா, எல்லா கர்மாவிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். ஏன்? நிமித்த நிவர்த்தே, காரணம் போயிடுது. எது காரணம்? துவைத புத்தி தான் காரணம். அந்த துவைத புத்தியான காரணம் போனதுக்கு அப்புறம் அவன் காரியத்திலிருந்து விடுபடுகிறான். அவனுக்கு தேவையில்லை. எதுக்காகத்தான் காரியம் பண்றான்? பொதுவாக கர்த்தா போக்தாவாக, போக்தாவாக ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்கணும். ஏன் சுகம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான்? தன்னை அவன் அசுக்கின்னு எடுத்துக்கிறான். நித்தியானந்த ஸ்வரூபம்ங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுகத்தை தேட போறதில்லை. அதனால நிமித்த நிவர்த்தி ஆயிட்டதுனால சச்ச நிவர்த்த கர்மா பிரம்ம சம்ஸ்தா, அப்ப கர்மாவிலிருந்து விடுபட்டு பிரம்மத்தில் நிலை பெற்றவன் என்று சொல்லப்படுகிறான். பிரம்ம சம்ஸ்தா உச்சதே, அவன் தான் பிரம்ம சம்ஸ்தான். அப்ப பிரம்ம சம்ஸ்தன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கர்மாவிலிருந்து விடுபட்டவன் அர்த்தம். அதனுடைய நேச்சரே அதுதான். அப்போ
ஒரு பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தியோ எப்படி நிவிருத்த கர்மாவாக முடியும்? அவனால கர்மாவிலிருந்து விடுபட முடியாது. கர்த்திருவ போக்திருத்துவம் அத்தியந்திகமா போயிடுச்சுன்னா அவன் எப்படி அந்த 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 ஆசிரமத்துல இருக்க முடியாது அவனா கிரகஸ்தனா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தேன்னா காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால வித்வான் ஆனவன் அதிலிருந்து விடுபட்டு நிஷ்டையில் தான் இருப்பான். அப்படிங்கிறது தான் இங்க பாஷ்யக்காரருடைய ஸ்ட்ராங் வியூ. அதனால அவர் சொல்றார் சச்ச பரிவ்ராடேவ, பரிவ்ராஜகனாலதான் அப்படி இருக்க முடியும். ஓரளவு இது ஃபேக்ட் தான். என்னதான் நம்ம சொல்லலாம் ஞானம்தான் மோட்சம், கிரகஸ்தனா இருந்துட்டு நான் ஞான நிஷ்டையில இருந்துட்டா எதுக்கு சந்நியாச பாரிவிராஜகம் தேவைன்னலாம். பட் 1000 தான் சொன்னாலும் புல் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் கிரகஸ்த ஆசிரமத்துல ஒத்தனால எப்படி சதா ஆத்ம ரூபமாகவே நிஷ்டால இருக்க முடியும்? ஆனா ஒரு பரிவிராட்டால இருக்க முடியும். ஏன்? அவன் எதை பத்தியும் கவலைப்பட போறதில்ல. அடுத்த வேளை சாப்பாடு கூட கிடைச்சா ரைட்டு, இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடியவன், எதையுமே பிளான் பண்ணாதவன், அவன் தானே சன்னியாசி பரிவிராட்டு. அடுத்த வேளை என்ன, எங்க இருக்க போறோம், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, பிளான் பண்ணக்கூடாது, இப்படின்னு உண்மையான பரிவிராஜகனா இருக்கிறவன் சோ லௌகிக விவகாரத்திலிருந்து முழுசா விடுபட்டு ஆத்மனிஷ்டனா இருக்க முடியும். அப்ப அந்த சுரூப நிஷ்டையிலேயே சதா இருக்கக்கூடியவன் தான் முக்தன். வெறும் சிரமணம் பண்ணி ஓரளவு ஞானம் வந்தாலும் விவகாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அத அத்தியந்த நிவர்த்தின்னு சொல்ல முடியாதுங்கிறார் பாஷ்யக்காரர். ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் நீ விவகாரத்துல ஈடுபட்டேன்னா கொஞ்சமாவது உனக்கு துவைத பாவத்தை நீ ஏத்துக்காம விவகாரமே பண்ண முடியாது. அப்ப துவைத பாவத்துல எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கிறது எப்படி பிரம்மனிஷ்டமாக முடியும்? குருவன் அப்பின கரோதி சகாங்கிறது ஓரளவு உண்மைதான்னாலும் பட் ஆத்தியந்திகமா நீ துவைத்தத்திலேயே இல்ல, வெறும் அத்வய பிரம்மனிஷ்டனாகவே 100% இருக்க முடியும்னு சொல்லும் பொழுது பாரிவராஜகத்தினுடைய அவசியம் இருக்குன்னு எம்பசைஸ் பண்றார். இங்க கொஞ்சம் எக்ஸசிவ் எம்பசிஸ் ஆன் சந்நியாசம் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பகவான் கீதையில நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா முக்தனாக தானே இருக்கேன்னு தன்னை காண்பிக்கிறார். இப்ப அதெல்லாம் அங்க பகவான் பரிவிராட்டா அப்படின்னு கேட்டா அங்க இல்ல. பட் அந்த நிஷ்டையானது ஒரு பரிவிராட் அளவுக்கான நிஷ்டையா இருக்க முடியாதுங்கிறது பாஷ்யக்காரரோட ஆர்குமெண்ட். அதனால பரிவிராஜகத்துல இருக்கிறவன் சதா பிரம்மனிஷ்டனா இருக்கிறவன் மட்டும்தான் முக்தன். மற்றவன் ஒட்டிண்டு பட்டுண்டாவது அவனுக்கு துவைதம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குன்னு அர்த்தம்னா இங்க அபிப்பிராயப்படுறார். மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.